சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். இன்றையோடு யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்தின் தியானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரத்திலிருந்து நாம் இன்னொரு புஸ்தகத்தை தியானிக்கலாம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது, முதலாவது அந்த 19ஆம் வசனத்தை படிக்கும்போது சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? சகோதரரே அப்படின்னா யாரு? சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரரை பார்த்து எழுதுகிறார். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது. அப்படியானால் நல்ல சத்தியத்தின்படி வாழ்ந்த ஒரு சகோதரன் உங்களை விட்டு என்ன செய்கிறார்? விலகி மோசம் போகிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படும் என்றால், முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக காணப்படும். எப்படி? முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக காணப்படும். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்னா, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். அதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு இலக்காக காணப்படுகிறது. நாம் வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் திருப்தியாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அளவாக மாதிரியாக காணப்படுகிறார், எவ்விதமாக நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து முயற்சி செய்கிறோம் பூரணமடையும்படியாக. அந்த வசனத்தை நினைவு கூறுகிறோம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதற்கு ஏதுவாக நாங்கள் தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்று பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லுகிற அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோம். நான் அடைந்தாயிற்று என்று சொல்லாதபடி, முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லாதபடி, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் அடையும்படி ஆசையாய் கிறிஸ்துவை தொடருகிறேன் என்பதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாக காணப்படுகிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால், முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக காணப்படுமா? அதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் படிக்கும்போது, அந்த பின்னிலைமை கேடுள்ளதாக காணப்படுகிறதற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து சிந்திக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நிரம்பினவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நிரம்பினவர்கள். அவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஆனால் என்ன நடந்து விடுகிறது என்றால், அதே உலகத்தின் அசுத்தங்களிலே போய் சிக்கி கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே என்ன செய்து விடுகிறது? அந்த உலகத்தின் அசுத்தங்கள் அவர்களை மேற்கொண்டு விடுகிறது. ஆகவே அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கிலும் கேடுள்ளதாக மாறிவிடுகிறது. ஆகவே
அப்படிப்பட்டவர்கள் நீதியின் மார்க்கத்தை நன்றாக அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் மார்க்கத்தை நன்றாக அறிந்தவர்கள், பரலோக மார்க்கத்தை நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் அறிந்த பிறகு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? தங்களுக்கென்று தேவன் கொடுத்த பரிசுத்த கற்பனையை வேண்டாம் என்று சொல்லி அதை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை பார்க்கும்போது என்ன நினைக்கிறார் என்றால், அந்த பரிசுத்த கற்பனைகளை எல்லாம் அவர்கள் அறியாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அவங்க அறிந்து கொண்ட பிறகு அவங்க அந்த நீதியின் மார்க்கத்தை விட்டு விட்டு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்த கற்பனைகளை எல்லாம் விட்டு விட்டு விலகி போகிறார்களே. அவர்களை அப்போஸ்தலர் மூலமாக தேவன் அவர்களை எப்படி ஒப்பிடுகிறார் என்றால், நாயானது தான் கக்கினதை தின்னும்படியாக எப்படி பின்னிலைமை மோசமானதாக காணப்படுவதற்கு ஏதுவாக செல்கிறார்களோ அப்படி ஒப்பிடப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு ஒப்புமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளும்படியாக மறுபடியும் திரும்பினதாம். அதற்கு ஏதுவாகவும் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒப்பிடப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவினிடத்துல கேட்டா, தன்னுடைய பிள்ளை என்ன செய்யணும்? சுகமாக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னு சொன்னார். ஆனா அவளுடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாய் இருந்தது. ஏன்னா அவ சொன்னா, எஜமானனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொன்ன போது அவளுடைய விசுவாசத்தினாலே ஆச்சரியப்பட்டு போன இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த கானானிய ஸ்திரீயினுடைய மகளை என்ன செய்தார்? சுகமாக்கினார். அப்ப கிட்டத்தட்ட புறஜாதிகள் நாய்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக மதிப்பில்லாதவர்களாக காணப்பட்டாலும் அந்த நிலைமையில் இருந்துதான் தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சித்து சுத்திகரித்து பாவ தோஷங்களிலிருந்தெல்லாம் நீங்களாக்கி தேவனுடைய மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக மாற்றி இருக்கிறார், அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் சபையின் ஐக்கியத்திலே, சகோதரத்துவ ஐக்கியத்திலே காணப்படும் போது, அவர்கள் பரிசுத்த கற்பனையை அறிந்து ஜீவிக்கும் போது, நீதியின் மார்க்கத்தை அறிந்து வாழும் போது, அவங்க மறுபடி என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த பரிசுத்த கற்பனைய அறிந்திராதவர்களை போல வாழ என்ன செஞ்சிடக்கூடாது? உலகத்தின் கேடுகளிலே சிக்கி கொள்ளக்கூடியவர்களாக, உலகத்தின் அசுத்தங்களிலே சிக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதிலிருந்து தான் தேவன் மீட்டு என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். மறுபடியும் அதுல போய் சிக்கி கொண்டால், அவைகளினாலே அவர்கள் ஜெயிக்கப்பட்டால், அந்த அசுத்தங்களினாலே அவர்களுடைய வாழ்க்கையானது மேற்கொள்ளப்பட்டால், முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? கேடுள்ளதாக இருக்கும். அதை தான் தேவன் எச்சரிப்பாக அறிய வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரீஜெனரேட்டட் பர்சன். என்னது? ரீஜெனரேட்டட் பர்சன். பாவத்திலே இருந்த மனிதன் புது படைப்பாக மாறி இருக்கிறான். எதனால்? தேவன் கொடுத்த ரட்சிப்பின் அனுபவத்தினாலே, தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே. அப்படி ரீஜெனரேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த பரிசுத்த கற்பனைகளை எல்லாம் விட்டு என்ன செய்து விடக்கூடாது? உலகத்தின் அசுத்தங்களிலே போய் சிக்கி கொள்ளக்கூடாது. சிக்கி கொண்டு அவைகளால் ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கல எப்படி இருக்கும்? கேடுள்ளதாய் இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசியுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை
முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால் மனிதர்களுக்கல்ல பயப்பட வேண்டியது. நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஏன் தேவனுக்கு பயப்படணும்? இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் மனிதர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விபரீதமான ஒரு கஷ்டங்களை கொடுக்கணும்னு நினைச்சா அதை இந்த சரீரத்துக்கு தான் கொடுக்க முடியும். இந்த சரீரத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய சரீர மரணத்திற்கு பிறகு ஆத்துமாவை நரகத்திற்கு ஒப்புவிக்க கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே என் ஆத்துமா எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதற்கு ஏதுவாக நான் என்ன செஞ்சிருவேன்? கடவுளுக்கு பயந்து வாழ்வேன் என்று சொல்லி பரிசுத்த கற்பனைகளை நேசித்து தேவனுடைய ரட்சிப்பை காத்து கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நித்திய ஜீவனுக்கென்றே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்க? பயப்படுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு தேவன் பரிசுத்த கற்பனைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வைக்கிறாருன்னா உங்க வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பிரத்யேகமான நல்ல திட்டங்களும் நோக்கங்களும் உண்டு. அதையெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு மறந்துட்டு உலகம் போற போக்குல போயிட்டு உலகத்தின் அசுத்தங்கள்ல சிக்கி கொண்டு அவைகளினாலே ஜெயிக்கப்பட்டீர்களானால் கடவுள் சொல்றாரு, இப்படிப்பட்ட பரிசுத்த கற்பனையை நீங்க அறியாம இருந்திருந்தா கூட நலமா இருக்கும் அப்படின்ற. அப்போ பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கலும் கேடுள்ளதாக மாறிவிடக் கூடாது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வசனங்கள். ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, நல்லா பாருங்க, இங்க கர்த்தர் சொல்றாரு, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிறான். அவனை தேவன் என்ன செஞ்சிருக்காரு? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போன பிசாசு கொஞ்ச நாள் வெளியில சுற்றி திரிந்து விட்டு மறுபடியும் என்ன செய்யுது? எந்த இடத்தை விட்டு போச்சோ அதே இடத்துக்குள்ள, அதே வீட்டுக்குள்ள, அதே மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும்படியாக வரும்போது பார்க்குது அந்த அசுத்த ஆவி, வீடு நல்லா பெருக்கப்பட்டிருக்கு, ஜோடிக்கப்பட்டிருக்கு, வீடு எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆவி என்ன செய்தான்? பிசாசின் ஆவி, அசுத்த ஆவி இன்னொரு 7 அசுத்த ஆவிகளையும் கூட்டிட்டு வந்து அந்த ஆத்மாவனுடைய உள்ளத்திற்குள்ள குடிகொள்ளுகிறதாம். அப்படி குடிகொள்ள யார் இடம் கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கலும் கேடு உள்ளதா இருக்கும். இப்ப இந்த சத்தியங்கள் எல்லாம் பேசும்போது சிலர் என்ன நினைப்பாங்க? ஓ, இவருக்கு சிலரை பிடிக்கல, அதனால பிரிச்சு வைக்க பாக்குறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் தெய்வ பிள்ளையே, இதுதான் வேறுபாட்டின் ஜீவியமாய் இருக்கிறது. என்னென்ன காரியங்களிலிருந்து நீ வேறுபடலையோ, நீ வேறுபடாத காரியத்தின் மூலமாக அசுத்தம் அடைவாய். அதுதான் இந்த சத்தியம் சொல்லுகிறது. அப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன கேள்வி?
வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கும் பேலியாளுக்கும் என்ன இசைவு. அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? பேலியாளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இருக்கு. நீங்க தான் விக்கிரகத்திற்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரும் அசுத்த ஆவியும் இசைந்து இருக்க முடியாது. ஒன்று இன்னொன்றை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எதிர்த்து கொண்டேதான் இருக்கும். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரும் அசுத்த ஆவியும் என்ன செய்ய முடியாது? ஒன்றாக வாசம் பண்ண முடியாது. அதை தான் கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது இசைந்து போகாது எப்பயுமே. ஆனா கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க மனசு வச்சு அந்த அசுத்த ஆவிக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த அசுத்த ஆவி ஒன்னா இல்ல இன்னொரு ஏழையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து வாசம் பண்ண வைத்து பரிசுத்த கற்பனையை விட்டு விலக பண்ணி நீதியின் மார்க்கத்திலிருந்து வழி விலகி போக பண்ணி உங்கள் பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கிலும் கேடுள்ளதாக்கிவிடும். காரணம், அந்த ஆவிகள் உலகத்தின் அசுத்தங்களிலே அந்த ஆத்துமாவை சிக்க வைத்து விடும். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனா அப்படி பாதுகாத்து கொள்ளாமல் ஒரு சகோதரன் என்ன செஞ்சிட்டான்? சத்தியத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான்? வழி விலகி போய்விட்டான். ஆனா இன்னும் அந்த சகோதரனுக்கு ஒரு கிருபையின் காலம் இருக்கு. என்ன இருக்கு? கர்த்தர் ஒரு கிருபையின் காலத்தை வச்சிருக்கிறாரு. இன்னும் அந்த சத்தியத்தை விட்டு விலகி போன சகோதரனுக்கு அவனுக்கென்று வைக்கப்பட்ட கிருபையின் காலம் என்ன செய்யல? முடிந்து போகவில்லை. அந்த சினாரியோல தான் யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். சபையில இருக்கிற சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையில இருக்கிற நல்ல ட்ரூ பிலீவர், உண்மையான விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சகோதரன் எக்கேடும் கெட்டு போன எனக்கு என்ன, அந்த சகோதரி எக்கேடும் கெட்டு போன எனக்கு என்னன்னு நீங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. ஆம், அந்த உத்தரவாதம் என்ன? faithful Christians should do everything possible to help them back to God, those who stray from the truth and genuine faith in Christ. உண்மையான விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிற உண்மையான விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. அது என்னவென்றால், தேவனுடைய வழியை விட்டு தூரமாய் போகிறவர்களை மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை தேவனோடு ஐக்கியப்படுத்தி பரிசுத்த கற்பனைகளை கை கொண்டு வாழ வைக்க, நீதியின் மார்க்கத்திலே நடக்க வைக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு உண்டு, சபையாருக்கு உண்டு. கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, உங்களிடத்தில் உருவாகும் அளவும் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை உங்களுக்காக மறுபடியும் என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்படின்னா இது எதை காட்டுது தெரியுமா? நீங்க சும்மா சுகமா நாங்க மட்டும் சுகமா வாழ்ந்தா போதும்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு கர்ப்ப வேதனை இருக்கணும். பெண்கள்கிட்ட கேட்டா சொல்லுவீங்க, இந்த கர்ப்ப வேதனையை மட்டும் என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய வேதனை ஆத்துமாவில் உங்களுக்கு இருக்கணுமா? வழி தப்பி போகிற ஆத்துமாவை மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக. அதான் சொல்றார், என் சிறு பிள்ளைகளே, உங்களிலே கிறிஸ்து மறுபடியும் உருவாகும்படி என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்போ ஊழியர்களுக்கு அந்த கர்ப்ப வேதனை உண்டு. இந்த விசுவாசி, அந்த ஆத்துமா தேவனை விட்டு தூரமா போய் எங்கேயாவது போய் உலகத்தின் அசுத்தங்கள்ல என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. அப்படின்ற ஒரு கர்ப்ப வேதனை யாருக்கு இருக்கு? ஊழியர்களுக்கு இருக்கு. அந்த கர்ப்ப வேதனை உங்களுக்கும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை வழி தவறி போயிருந்தா, காணாமல் போன ஒரு ஆட்டை, முள்ளிலே சிக்குண்டு கிடந்த ஆட்டை மறுபடி தேடி கண்டுபிடித்த போது எவ்வளவு மேய்ப்பனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு தேடுதலும் பிரயாசமும் கர்ப்ப வேதனையும் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக சபையின் ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வந்து சுத்திகரிப்பு அடைவதற்கு ஏதுவாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு உத்தரவாதத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். கலாத்தியர் 6:1 வாசித்து பாருங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை
சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. புரியுதா வசனம்? அதுக்காக நாங்க போய் அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வர போறோம் சொல்லி நீங்க போய் பாவத்துல விழுந்துடக்கூடாது. நீங்களும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருந்து அந்த ஆத்துமாவை என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள சாந்தத்தோட புத்தி சொல்லி அவங்களை என்ன செய்யணும்? சீர்பொருந்த பண்ணி ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குற்றங்களில் இருந்தெல்லாம் மீட்டு கர்த்தரிடமாக கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். நல்லா பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா, ஃபால்ஸ் டீச்சர்ஸ். யாரு? ஃபால்ஸ் டீச்சர்ஸ், தவறாக போதிக்கிறவர்கள். அவங்க என்ன சொல்லிடுறாங்க? உயிர்த்தெழுதல் எல்லாம் ஏற்கனவே நடந்தாயிற்று. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதுபோல நமக்கு என்ன இருக்கு? ஒரு உயிர்த்தெழுதலினால் உண்டு, ஆனா அது இன்னும் நடக்கல. ஆனா தவறாக போதிக்கிறவர்கள் என்ன சொல்லி கொடுக்கறாங்க? உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று அப்படின்னு சொல்லி சிலரை சத்தியத்தை விட்டு விலகி விசுவாசத்தை என்ன செய்கிறாங்க? கவிழ்த்து போடுகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 25ஆம் வசனத்தை வாசிப்போம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணும். அவ பிசாசானவன் ஒரு கன நித்திரைக்குள்ளாக, மயக்கத்திற்குள்ளாக, உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளாக காணப்பட செய்வானே. ஆனால் நீங்க தான் உபதேசம் பண்ணி அவர்களை அதிலிருந்தெல்லாம் என்ன செய்யணும்? விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். யாரோ எப்படியோ போகட்டும், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன் என்கிற நிலையோடு மாத்திரம் இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாரு. உனக்கு அந்த பகுத்தறியக்கூடிய கிருபையை கொடுத்தோம், நீ சொல்லாம விட்டியல. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார். அப்ப நமக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஒரு ஆத்துமாவை நீ மரணத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதாவின் புஸ்தகம் 22, 23 வசனங்களை வாசியுங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அப்ப நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் உலகத்தின் அசுத்தங்களுக்கு நேராக கடந்து செல்கிறவர்களை அந்த நரக அக்கினியிலிருந்து விலக்கி ரட்சித்து அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலிருந்து அந்த ஆத்துமாவை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். தேவன் சொல்லிட்டார், இதுதான் பரிசுத்த கற்பனை, இதுதான் நீதியின் மார்க்கம் சொன்ன பிறகு மூடன் என்ன செய்கிறானா? எதை விட்டு வந்தானோ அதையே தின்னும்படி என்ன செய்யறானா? மறுபடி போகிறானா? அப்ப கழுவப்பட்ட நாய், கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் என்ன செய்யுது? அசுத்தத்திலே போய் விழுவதற்கு போகிறது போல கடந்து செல்லும் போது நாம் ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகி போகாத. ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தானாக காணப்படு. சத்தியம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். சத்தியம் என்று சொன்னால் என்ன? த ட்ரூத். இங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற உண்மையை பற்றி அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சத்தியம் என்று சொல்லப்படுகிறது the sum and substance of the apostolic teaching and preaching. The sum and substance of the apostolic teaching and preaching. அதுதான் சத்தியம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதுதான் சத்தியம். அந்த அப்போஸ்தல உபதேசம்
அது என்ன சொல்ல வருது, அதனுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன, மொத்தமா அப்போஸ்தலருடைய உபதேசத்தை எல்லாம் கூட்டி சேர்த்தா அது நம்ம எங்க கொண்டு போய் முடிவுக்குள்ள விடுது, அதுதான் சத்தியமாக காணப்படுகிறது. நானும் கூட கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினேன், கர்த்தருடைய சத்தியம் நம்ம எங்கே கொண்டு போய் விடுகிறது என்று. அந்த சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அப்போஸ்டலிக் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம் நம்மை எப்படி மாற்றுகிறது என்றால் முதற் பலனாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள், யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ரீஜெனரேஷன், நம்மை மறுபடி பிறப்பிக்க வைத்திருக்கிறார். எதனாலே? சத்திய வசனத்தினாலே. அந்த அப்போஸ்தல உபதேசம் என்ன செய்கிறது? நம்மை முதற் பலன்களாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம படிக்கலாம், உயிர்த்தெழுதலிலே இயேசு கிறிஸ்து முதற் பலனானார். அதுபோல சபை எப்படி காணப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் வருகை நாளிலே தேவனோடு சேர்க்கப்படுவதற்கு ஏதுவாக முதற் பலன்களாக காணப்பட வேண்டும். கரைதிரையற்ற மணவாட்டி சபையாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் 2 விதமான ஞானம் இருக்கிறது. எத்தனை விதமான ஞானம்? 2 விதமான ஞானம் இருக்கிறது. ஒன்று பேய்த்தனத்திற்குரிய ஞானம், அது மாம்ச இச்சைகளோடு சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கிறது. அதை குறித்து மேன்மை பாராட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பாவத்தின் சம்பளம் ஆத்தும மரணமாக காணப்படுகிறது. ஆனால் பரத்திற்குரிய ஞானமோ அது சுத்தமானதாகவும் இருக்கிறதல்லவா? வாசியுங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பேய்த்தனத்திற்குரிய ஞானமும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்திற்குரிய ஞானத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசம் பரலோகத்திற்குரிய ஞானம் அடங்கினதாய் இருக்கிறது. அது உங்களை முதற் பலன்களாக மாற்றும். ஆனால் பேய்த்தனத்திற்குரிய ஞானமோ உங்களை நரகத்திற்கு நேராக கொண்டு செல்லும். வாசித்து பாருங்கள், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடைய தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக போய் சொல்லாமலும் இருங்கள். அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? களவு செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் நீங்க என்ன போதிக்க கூடாது? களவு செஞ்சா பரவாயில்ல, கடவுள் மன்னிப்பாருன்னு சொல்லி போதிக்க கூடாது. சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாது இருப்பீர்களாக. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. ஆனால் அடுத்த பார்ட், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப தெய்வ பிள்ளையே, ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷன் இருக்குமே ஆனால் அங்க பிட்டர்னஸ் இருக்கும், என்வி இருக்கும். அந்த சுயநலத்திற்குரிய காரியத்திற்காக மனிதனை கெடுக்கக்கூடியவனாய் இருப்பான். ஆனா நான் ஒரு ஆத்துமாவை முதற் பலனாக மாற்ற விரும்புகிறேன். இது இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிறார். கிடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சாபத்துல போய் விழுந்துராதீங்க. தெய்வ பிள்ளையை இங்க கர்த்தர் சொல்லுகிறார், பரத்திற்குரிய ஞானத்திற்கு இடம் கொடுக்கிறவர்கள் சாந்தத்தோடு அவைகளை ஏற்றுக்கொண்டு முதற் பலனாவார்களாம். ஆனால் யார் செல்ஃபிஷ் ஆம்பிஷனோடு தேவனோடு நான் ஐக்கியப்படுத்த போறதில்ல, ஒரு ஆத்துமாவை ஏன் சுயநலத்துக்குன்னு பயன்படுத்த போறேன்னு சொல்லி
envy, bitternessக்கு இடம் கொடுக்கிறானோ அவன் அந்த ஆத்மாவை நரக அக்கினிக்கு நேராக கொண்டு செல்லக்கூடியவனாய் இருப்பான். அதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது சும்மா இருக்கக்கூடாது. அவங்கள மறுபடியும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரும்படியாக என்ன செய்யணும்னா சாந்தத்தோடு அவர்களுக்கு என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். அப்படி உபதேசம் பண்ணும்போது சொல்லணும், இன்றைக்கும் உனக்கு கிருபையின் நாட்கள் என்ன செய்யல, முடிந்து போகல. அந்த கிருபையின் நாட்கள் முடிந்து போவதற்கு முன்பாக நீ என்ன செய், மனம் திரும்பி விடுவாயானால் உன்னையும் கூட தேவன் சுத்திகரித்து ஆசீர்வதிக்க ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம அந்த யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்துக்கு வருவோம். இன்னொரு பகுதி இருக்கு பாருங்க. அதுல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் என்று சொல்லும் போது ஒரு ட்ரூ பிலீவர் அவனை திருப்பி கொண்டு வந்தால், அதான் அதனுடைய அர்த்தம். ஆனா அடுத்த இன்னொரு வியூ இருக்கு பாருங்க. அந்த வியூ தான் 20ஆம் வசனத்துல இருக்கு. இந்த வியூ எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். இது செகண்ட் வியூ. முதல்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் வியூ. உங்க சகோதரத்துவ ஐக்கியத்துல இருந்த ஒருவன் பின்மாற்றம் அடைகிறான், அது ஃபர்ஸ்ட் வியூ. ஆனா இது அப்படி கிடையாது. இன்னும் நீதியின் மார்க்கத்துக்கே வராத பாவி. நம்ம சொல்றோம்ல, இன்னும் சமுதாயத்துல கர்த்தாவே உம்மை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் தப்பி போன மார்க்கத்துல இருக்கிறாங்களே, அவங்கள இன்னும் பாவிகளாகவே இருக்கிறார்களே. அந்த பாவிகளை ரட்சிக்கும்படியே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இவங்க சபையில இருந்து பின்மாற்றம் அடைந்தவங்க கிடையாது. இவங்க தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இன்னும் எப்படிதான் இருக்காங்கன்னா, இயேசுவை அறியாமையே இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கூட இருக்க வேண்டிய நேரம் வருதுன்னா நீங்க சும்மா இருக்க கூடாது, சொல்லணும், நீ போகும் வழி நியாயமோ, சத்தியவேதமும் போய் ஆகுமோ. அவங்க கூட இருந்து என்ன செய்யணும், சகோதரனே சகோதரியே, நீ போயிட்டு இருக்கிற வழி சரியான வழி இல்லை, அது பரலோக வழி கிடையாது. ஏதோ அதுல சில காரியங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது முடிவுல எங்க கொண்டு போய் சேர்த்துரும், பாதாள அக்கினியில கொண்டு போய் விழ வச்சிரும். அதனால நீ போயிட்டு இருக்கிற பாதை சரி கிடையாது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவரால் அன்றி ஒருவனும் பரலோக பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி, உங்க சொந்தக்காரங்க இன்னும் ரட்சிப்படையாம பாவத்துல இருப்பாங்களேயானால் அவங்களே என்ன செய்யணுமா, அவங்களுடைய ஆத்துமாவை அருமையானதாக கருதி, கர்த்தாவே எங்களை ரட்சித்தீரே கர்த்தாவே, நாங்கள் பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்களும் பெறணும், நாங்க பெற்றுக்கொண்ட பரலோக தரிசனத்தை அவங்களும் பெறணும். எங்க மனக்கண்களை திறந்தது போல அவர்களுடைய மனக்கண்களையும் திறக்க வேண்டும். நாங்கள் எப்படி பரம ஈவை ருசி பார்த்தோமோ அப்படியே அவர்களும் பரிசுத்த ஆவியின் ஈவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஒரு பாவத்திலே வாழ்கிற மனிதன், தப்பி போன மார்க்கத்திலே காணப்படுகிற மனிதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, மரணத்திலிருந்து, அதே வசனத்தை போடுங்க, அல்லேலூயா, மரணத்திலிருந்து என்ன செய்கிறீர்கள், ரட்சிப்பீர்களானால் தேவன் என்ன செய்வாராம், அவனுடைய திரளான பாவங்களை மூடி ஆசீர்வதிப்பார். தான் சொல்லப்பட்டிருக்கு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படிதான் நாம் எல்லாரும் இரக்கம் பெற்றிருக்கிறோம், நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, யாருமே பிறக்கும் போதே எப்படி பிறந்தவர்கள் அல்ல, தேவ மகிமையோடு பிறந்தவர்கள் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் தேவ மகிமையற்று போனார்கள். எதனால், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே. முழு சந்ததியும், அவர்கள் மூலமாக வந்த எல்லா சந்ததிகளும் தேவ மகிமை அற்ற சந்ததிகளாக போனார்கள். தப்பி போன மார்க்கத்திலே காணப்பட்டார்கள், பாவத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பி சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து விலையேற பெற்ற இரத்தத்தை கிரயமாக செலுத்தும்படியாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார் என்றால் அது எதற்காக, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், அதுவே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம்
14, 15, 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. யாக்கோபு 1 அதிகாரம் 14, 15, 21. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்த வசனம், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அடுத்ததாக 21 வசனம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப சகல துர்குணங்களில் இருந்தும் ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அனுபவமாக கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சொன்னார், உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் அன்பில்லாதவனாக காணப்படுகிறான். வாசிங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 2 அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 15 முதல் 21 வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அர்த்தம் என்ன? பாவ உலகம், பாவ உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, பரலோக பிதாவின் அன்பு இல்லை. அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தெய்வ பிள்ளையை இப்படிப்பட்ட எல்லா பாவ உலகத்திற்குரிய காரியங்களிலிருந்து விடுதலையாக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். சிலர் இததான் சுகபோகமான வாழ்க்கை என்று நினைத்து அதிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வேதம் சொல்லுகிறது, உயிரோடே செத்து இருக்கிறான், உயிரோடே செத்திருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி உயிரோடு செத்து போனவர்களை போல இருக்கக்கூடாது. ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எழுப்புதல் அடைந்து காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். சுகபோகமாய் வாழ்கிறவள் எப்படிப்பட்டவள்? உயிரோடே செத்தவள். அப்படின்னா இந்த சுகபோகமாக வாழ்கிறவள் எப்படிப்பட்டவள்? பாவ சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறவள், அதுதான் அவளுக்கு சுகம். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய பார்வையிலே அவள் எப்படி இருக்கிறாளாம்? உயிரோட தான் இருக்கிறா, ஆனா ஆத்துமாவில செத்து போய் இருக்கிறா. அதான் அங்க சொல்றார், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஆனால் நீ கிறிஸ்துவின் நாமத்திற்காக பாடுபட்டாலும், ஒரு மெய்யான சீஷனாய் இருந்தாலும் அவரோடு இருந்து ஆளுகையும் செய்ய முடியும். அவருடைய ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவளாக காணப்பட முடியும். அதனால என்ன செய்ய வேண்டுமாம்? ஆவியினாலே, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்து கொண்டே வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் ஒருவேளை இங்கேருந்து எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு மார்த்தாண்டத்துக்கு போனாலும் அங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து மாம்சத்தின் செய்கையை அழித்து கொண்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு மதுரையும் ஒன்றுதான், மார்த்தாண்டமும் ஒன்றுதான், அமெரிக்காவும் ஒன்றுதான். எங்கிருந்தாலும் நான் என்ன செய்வேன்? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின் செய்கையை என்ன செய்து கொண்டே இருப்பேன்? அழித்து கொண்டே இருப்பேன். அப்பொழுது நான் பிழைத்து கொண்டே இருப்பேன். எங்கே? ஆத்துமாவிலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எது சுக வாழ்வு என்பதை அறிந்து வாழ வேண்டும். எது சுக வாழ்வு தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு அன்னாள் என்கிற ஒரு விதவை இருந்தால், எத்தனை வயசுமா அவங்களுக்கு? 84 வயசு பாட்டி. ஆனா அவங்க எத்தனை வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தாங்க? 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தாங்க. விதவை தான், ஆனா உத்தம விதவையா இருந்தாள். அவன் எப்படி இருந்தாலாம்? தேவனுடைய ஆலயத்துல இரவும் பகலும் ஜெபித்து துதித்து ஆராதித்து, அந்த தியத்தீரா சபையிலே இருந்த, வஞ்சித்து கொண்டிருந்த, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருந்த யாரு? எசபேலை போல காணப்படவில்லை, ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இயேசு என்கிற பாலகனை ஆலயத்திற்குள்ளே தூக்கி கொண்டு வந்தபோது அவளும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவளாய் இருந்தாள். ஆம் தெய்வ பிள்ளையே, அதுதான் ஒரு உண்மையான சுக வாழ்வு. கர்த்தருடைய சமூகத்திலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5 அதிகாரம்
5ஆம் வசனம். உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். உத்தம விதவை. என்ன விதவை? உத்தம விதவை. அவள் எப்படி இருக்கிறா? தனிமையா தான் இருக்கிறா. ஆனா அவள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இருக்கிறாள். அவள் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஒப்பிட்டு பாருங்கள். பேய்த்தனத்திற்குரிய ஞானம் எசபேலை போல மாற்றி விடுகிறது. பரத்திற்குரிய ஞானமோ அன்னாள் என்கிற தீர்க்கதரிசினியை போல மாற்றி விடுகிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்த நோக்கம் எதற்காக? முதற் பலன்களாக மாறும்படியாக. முதற் பலனை குறித்த ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். உங்களை தேவன் அந்த மகிமையான பரலோக சிங்காசனத்திலே அவரோடு வீற்றிருக்க பண்ணி ஆளுகை உங்களை வைத்து செய்யும்படியாக உங்களை இரட்சித்திருக்கிறார். அந்த முதற் பலனாக காணப்படுவதற்கு எதுவாக இந்த காலை வேளையிலே சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கர்த்தாவை இனி நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? உலகத்தின் அசுத்தங்களில போய் சிக்கிக் கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தாவே உம்முடைய வருகையின் நாளிலே கர்த்தாவே ஒரு ரெடீம்டு சர்ச்சாக காணப்படும்படியாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறோம் என்று ஒப்பு கொடுப்பீர்களாக. இந்த முதற் பலன் என்று சொல்லும் போது அதுல 2 முக்கியமான அனுபவம் இருக்கு. எத்தனை அனுபவம்? 2 முக்கியமான அனுபவம் இருக்கு. முதற் பலன் என்று சொல்லும் போது அதுல 2 முக்கியமான அனுபவம் இருக்கு. முதலாவது என்னன்னா ப்ரையாரிட்டி. என்னது? ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா முதன்மையானது. என்னது? முதன்மையானது. அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. 2வது அனுபவம் அதுல என்ன இருக்குன்னா கான்சிக்ரேஷன். என்ன இருக்கு? கான்சிக்ரேஷன், பிரதிஷ்டை. இந்த 2 அனுபவங்களும் சேர்ந்ததுதான் முதற் பலனாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரதிஷ்டை உள்ள ஜீவியமும் தேவனுக்கு முதன்மையானவர்களாக தேவனுடைய பார்வையிலே காணப்படுவதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து, கர்த்தாவே உம்முடைய வருகை நாளிலே நானும் உமக்கென்று உம்மோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு, உம்மோடு உம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருப்பதற்கு, அந்த புதிய எருசலேமிலே காணப்படுவதற்கு, சியோனிலே காணப்படுவதற்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக எங்கள் வாழ்வை தொடர்ந்து கர்த்தாவே அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் எழும்பி நிற்பீர்களா? நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஒரு ரெடீம்டு சர்ச்சாக காணப்படுவீர்கள். உங்களிலே தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து ஜீவிக்கக்கூடிய அனுபவம் காணப்படும். உங்களிலே அந்த கான்சிக்ரேஷன் காணப்படும். உங்களிலே அந்த பிரதிஷ்டை காணப்படும். அந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவ ஞானம் உங்களை முதற் பலன்களாக கர்த்தருடைய வருகை நாளிலே மாசற்றவர்களாக மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு நிலை நிற்க பண்ணினதா இருக்கும். அப்படியானால் கர்த்தாவே எப்பொழுதும் எங்கள் இருதயமானது பரிசுத்த ஆவியினாலே ஆக்குப்பை பண்ணப்பட்டதாக காணப்பட இந்த காலை வேளையிலே எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயம் வேற எந்த ஒரு காரியத்தினாலும் ஆக்குப்பை பண்ணப்படாதபடி எங்கள் ஜீவியம் பாதுகாக்கப்பட்டதாக காணப்பட எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை.
வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை அப்பாவுக்கே. இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒன்றும் எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். எங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. எங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு ஜெபிப்போம். பரிசுத்த இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்போஸ்தல உபதேசத்திலே ஆண்டவரே சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட ஆண்டவரே முதன்மையானதும் பிரதிஷ்டி பண்ணப்பட்ட ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய 2 கடமைகள் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பினவர்கள் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து பரிசுத்த கற்பனை விட்டு விலகி நீதி மார்க்கத்திலிருந்து தப்பி போனவர்களை ஆண்டவரே நாங்கள் திரும்பும்படியாக அவர்களை நாங்கள் ஆதாயம் ஆண்டவரே பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுவது போலவும் பன்றி தான் திரும்பவும் சுத்தமான பின்னாடி திரும்பவும் அது சேற்றிலே புரள்வது போல அப்படிப்பட்டதான ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவரே, அசுத்த ஆவிலிருந்து விடுபட்ட மனிதர்கள் மீண்டுமாக ஆண்டவரே 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு திரும்பவும் வருவது போல ஆண்டவரே, மீண்டுமாக அவர்கள் அசுத்தாவினாலே பீடிக்கப்பட்ட ஆண்டவரே முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கிறதான மக்களை ஆண்டவரே நாங்கள் அவர்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டெடுக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய கடமையை நாங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் அறிவுறுத்தின தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கிருபையின் காலம் முடிவடையாத ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் கண்டு நாங்கள் ஜெபத்தோட ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை மீட்டு கொண்டு வர எங்களுக்கு உத்தரவாதம் உண்டு என்று இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கற்ப வேதனையோடு ஜெபிக்கவும் ஆண்டவரே அவர்களை ஆதாயப்படுத்தவும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் பண்ணும் பொழுது நாங்களும் ஆண்டவரே சோதனைக்கு உட்படாதபடி எங்களையும் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே ஆத்துமாவை அக்கினியிலிருந்து ஆண்டவரை இழுத்து விடத்தக்கதாக ஆண்டவரே சாந்தத்தோடு அவர்களுக்கு உபதேசித்து ஆத்துமாவை ரட்சிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தகப்பனே எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் உம்முடைய அன்பை ருசி பார்க்காத ஆண்டவரே பாவியை ஆண்டவரே திருப்பத்தக்கதாக ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை ரட்சிப்புக்களை கொண்டு வரத்தக்கதாக அவருடைய பாவங்களை ஆண்டவரே மூடத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆத்துமாவை ரட்சித்து ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த 2 ஆவிக்குரிய கடமையை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் அப்படியே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து மாம்ச செய்கைகளை பரிசுத்த ஆவியினாலே அழித்து ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாக தகப்பனே நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் பரத்திற்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்நாளை போல ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே தகப்பனை ஜெபிக்கிற மகளாக சுகபோகமாய் அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய சுகபோகம் உள்ள மகளாக நாங்கள் காணப்படும்படியாய் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே மாம்சத்துக்கேற்ற ஆண்டவரே சுபாவங்கள் எங்களிடத்தில் வராதபடிக்கு ஆண்டவரே பேய்த்தனத்துக்கு அடுத்ததான காரியங்களிடத்தில் வராதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே இந்த 2 வித கூட்டத்தாரை ஆதாயம் செய்வதற்கு நாங்கள் பரிசுத்த நடக்கையோடு காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களை இந்த வேளையிலே தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை முழுவதையும் பரிசுத்த கரங்களில் ஒப்பு
கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்கான கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்கள் சபை முழுவதுக்கும் கர்த்தர் நீங்க தரப்போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா 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 லூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையிலே காணப்படுகிற ஆத்துமாக்களை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை நீங்களும் வெற்றிகரமாக செய்கிறவர்களாக காணப்பட, உங்கள் மூலமாக அநேகர் முதற்பேரானவர்களாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட, தேவன்தாமே உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக்கி உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன்.